அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ். 4ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 பங்குனி மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை, திருதியை திதியும் சுவாதி நட்சத்திரமும் சேரக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை என்பது ரொம்ப விசேஷமான ஒரு கிழமையா சொல்லப்படுகிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பரிகாரத்துக்குனாலும் சரி, பல்வேறு விஷயங்களுக்காகவும் சரி, சனிக்கிழமை என்பது அதீதமான பொருள் சேர்க்கையிலே ஈடுபடக்கூடிய ஒரு நல்ல கிழமை. சனிக்கோடி தனக்கோடின்னு சொல்லுவாங்க. சனிக்கிழமையிலே ஒரு காரியத்தை செய்யும்போது அது பன்மடங்காக பெருகும். ஆனால் வியாதிகளுக்கு மருந்து உண்ணுதல் போன்ற விஷயங்கள் செய்வது கூடாது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா, ராகுவுடைய நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் சேர்ந்து இணைகிறது. மிகவும் ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம் சுவாதி. நரசிம்மருடைய அவதார நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். இந்த நாளிலே நீங்கள் சனிக்கிழமையும் திருதியை திதியும் சுவாதி நட்சத்திரமும் சம்பவிக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் லக்ஷ்மி நரசிம்மர் திருதியைனாலே உங்களுக்கு அக்ஷய திருதின்னு ஒரு நாள் உண்டு. கிருஷ்ண பரமாத்மா குஷேலனுக்கு அவுள் கொடுத்த போது, குஷேலன் கிருஷ்ணருக்கு அவுள் கொடுக்கும் பொழுது, கிருஷ்ண பரமாத்மா ஜெய அக்ஷய அப்படின்னு சொல்லும்போது பல்வேறு விதமான செல்வங்கள் எல்லாம் வந்தது என்றது ஒரு ஐதீகம். இந்த திருதியிலிருந்து சரியாக 15ஆம் நாள் அன்று வரக்கூடிய திருதியை அக்ஷய திருதியை என்று சொல்லப்படுகிறது. இந்த திருதியை நாளிலே மகாலட்சுமியாகப்பட்டவள் வழிபாடு செய்வது உத்தமமான நாள். சனிக்கிழமை நாளே மகாவிஷ்ணுவுக்கு ரொம்பவும் விசேஷமான நாள். அதிலும் இந்த சுவாதி நட்சத்திரம் சம்பவித்து சனிக்கிழமையிலே இந்த திருதியை திதி என்பது லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யும் பொழுது பல்வேறு விதமான லாபங்களையும் இன்பங்களையும் தரக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள். எடுத்த காரியத்திலே வெற்றி, அதே போல லாபங்கள் போன்ற விஷயங்களிலே லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்வதற்கு ஒரு அதி அற்புதமான நாள் இன்று. இந்த நாளிலே லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிகவும் உத்தமம். அன்பார்ந்த மேஷராசினியர்களே, மேஷராசினியர்களுக்கு இந்த நாளிலே பல்வேறு விதமான இடையூறுகள், அதே போல பல்வேறு விதமான புதிய தொழில்நுட்ப கோளாறுகள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சூரியனும் சுக்கிரனும் சனியும் சேர்க்கை. சனி பகவான் ராசிக்கு 12இல் மறைந்து உங்களது ராசியினுடைய தன்மத்தினால் சில பிரச்சனைகள், அதுவும் இல்லாமல் 7.5 சனி வேறு உங்களுக்கு ஆரம்பம். அதையோடு சேர்த்து சூரியன் 12இல் மறைவதால் எடுத்த காரியத்தில் சற்று தாமதமாக செயல்பாட்டினுடைய திறன், பணவரவிலே சில முடக்கங்கள். சுக்கிரன் 12ஆம் வீட்டில் போய் மறைகிறார். 12இலே மழைய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா அயனசைன போகத்தை பெறுகின்றார். தேவையில்லாத விஷயத்திற்கு பணத்தை செலவு செய்யக்கூடியது, கேளிக்கை கொண்டாட்டம் போன்ற விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்து பின்பு உரிய தேவையின் போது பணம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை. சில நேரங்களிலே சிலரால் சில தொந்தரவுகள் இருந்து வந்திருந்தாலும் உங்களால் அந்த நீடித்த நிம்மதியான செயல்பாட்டினால் செய்ய முடிய தாமதம். 2வது பார்த்தீங்கன்னா, தொழில் சார்ந்த இடங்களிலே உங்களது முதலாளிக்கும் உங்களுக்கும் பேச்சுவார்த்தையிலே சில பல்வேறு கருத்து வேறுபாடுகள் சேர்கிறது. 2வது தொழில் ஸ்தாபனங்களிலே ஸ்தாபிக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகர்களுக்கு இடம் மாற்றம், பணியிலுடைய சில நேரங்களிலே உடல்நிலை பாதிப்பு, பணியில் பிணி பிணியில் பணின்ற மாதிரி உடல்நிலை பாதிப்பை தருகும். எனவே சற்று கவனமாக இருந்து உங்களது சரியான முயற்சியை செய்யும்போது நல்ல லாபத்தை பெறலாம். ரிஷபராசினியர்களுக்கு இந்த நாளிலே நல்ல ஒரு வெற்றிகரமான விஷயங்கள், எடுத்த காரியத்திலே வெற்றி, சில நேரங்களிலே செய்யக்கூடிய தொழில்களிலே நல்ல முன்னேற்றம், இடமாற்றம், பதவி உயர்வு, அதே போல நல்ல சிந்தனைகளால் நல்ல ஏற்பாடு செய்யக்கூடிய அதீத லாபங்கள், அதே போல சுயமரியாதையை கடைபிடிக்கக்கூடிய நிமித்தங்கள், தொழிலிலே நல்ல ஒரு முன்னேற்றம், அதே போல காதலிகளிடத்திலே சில கருத்து வேறுபாடு, கணவன் மனைவியிடத்திலே சில கருத்து வேறுபாடுகள். இதனுடைய சில நேரங்களிலே உங்களது தாயார் வழி சொத்துக்களில் சிக்கல், அதே போல பூர்வீக சொத்துக்களால் சில பிரச்சனைகள், பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏற்படுகிறது. எனவே முழு முயற்சியாக எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் லாபங்களையும் ஆதாயங்களையும் பெறலாம். மிதுனராசினியர்களுக்கு ராசி மண்டலத்திலே குரு பகவான் சஞ்சரித்து 3ஆம் இடத்திலே கேது சஞ்சாரம் செய்கிறார். இந்த குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும், கேது பகவான் 3ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும் பொழுது லக்ன குருவாகப்பட்டவர் நல்ல ஞானம், அறிவு, அதே போல சுய ஒழுக்கம் போன்ற விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கக்கூடிய நீங்கள் 3ஆம் இடத்திலே கேது
வலுப்பெற்றிருப்பதால் சில நேரங்களிலே தேவையில்லாத விஷயங்களுக்கு பயம். இரவு நேரங்களிலே கனவிலே சில சில இறந்த நபர்களுடைய ஆன்மாக்கள் வந்து செல்வது போல ஒரு சில குழப்பங்கள். இம்மாரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடைபெற்று வருகிறது. அதேபோல மூதாதையர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது உங்களது மூதாதையர்களை நீங்கள் வழிபாடு செய்யும்பொழுது, நல்ல பதவி முன்னேற்றம், மாற்றங்கள் போன்றவற்றை எல்லாம் சிறப்பாக நடப்பது உங்களுக்கு பல்வேறு ஒரு இன்பமான செயலாக அமைகிறது. கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி. அதேபோல 12ல் குரு மறைகிறார். நல்ல ஒரு சுபிட்சமான விஷயங்கள் எல்லாம் சற்று விறுவிறுவென்று நடக்காமல் சற்று தாமதமாக நடக்கக்கூடிய சூழல். அதேபோல இரவு நேரங்களிலே உங்களுக்கு உறக்கங்கள் வராமல் தவிக்கக்கூடிய நிலை. அதேபோல நீண்ட நாட்களாக உடல் உபாதைகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு உடல் ஆரோக்கியங்களும், தேக பலங்களும் பெறக்கூடிய தன்மை. 2வது பார்த்தீங்கன்னா, செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்திலே அமையப்பெறுவதால், பெண்களுக்கு திருமண பாக்கியங்கள் விரைவிலே நடக்க உள்ளது. அதேபோல நீண்ட நாட்களாக காலதாமதமாக நடைபெற்றிருந்த திருமணங்கள் அனைத்தும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையிலே மாறி, விரைவிலே திருமண பாக்கியங்கள் வந்து அமையப்பெறுகிறது. அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்களுக்கு முயற்சியிலே நல்ல ஆதாயம், அதேபோல எடுத்த காரியத்திலே வெற்றி, தொழில் சார்ந்த இடங்களிலே வியாபாரங்கள் அபிவிருத்தி அடைதல், நீண்ட நாட்களாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் நீங்கி நிம்மதியான ஒரு சூழ்நிலை, கணவன் மனைவிடத்திலே நல்ல ஒரு ஒற்றுமை, குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு விரைவிலே குழந்தை பாக்கியமும், அதேபோல நீண்ட நாட்களாக உங்களது கனவு இல்லத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள் விரைவிலே நடக்க இருப்பதால் சற்று சுபகாரியங்கள், சுபிட்சமான விஷயங்கள் அனைத்தும் சிறப்பாக நடக்கும். அதேபோல் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் நல்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே செய்வது மிகவும் சிறப்பு. நீங்கள் எடுத்த முடிவினை தீர்க்கமாக இருப்பதே உங்களுக்கு நல்ல லாபத்தையும், ஆதாயங்களும் பெருக்கும். குறிப்பா மக நட்சத்திரக்காரங்கள சொல்லணும்னா, மக நட்சத்திரக்காரர்கள் எடுத்த காரியத்திலே வெற்றி, பூர நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல லாபங்களும், ஆதாயங்களும் வருகிறது. உத்திர நட்சத்திரக்காரர்கள் சற்று கோபத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு சில சில நேரங்களிலே கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்து வரலாம். 2வது சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக ராசி மண்டலத்தை சுக்கிரன் பார்ப்பது ரொம்ப சிறப்பு. அதேபோல திருமணமாகாத ஆண்களுக்கு திருமண பாக்கியங்களும், அதேபோல தந்தையாருக்கும் மகனுக்கும் சில சில பிரச்சனைகள். குடும்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, தகப்பனுக்கும் மகனுக்கும் சில பிரச்சனைகள் ஏற்படும். அதேபோல சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. எந்த ஒரு யோசனை இல்லாமல் எந்த ஒரு முடிவையும் முன்கோபத்தினால் உங்களது பிரச்சனையினை அதிகப்படுத்திக் கொள்ளாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. தேவையில்லாத நபர்களிடத்திலே கடன் கொடுக்காமல் இருப்பது மிக மிக சிறப்பு. எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படும்போது நல்ல லாபங்களும், ஆதாயங்களும் பெறலாம். துளாராசி நேயர்களே, துளாராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்திலே செவ்வாய், ராகு, புதன் சேர்க்கை. என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்திருக்கக்கூடிய துளாராசி நேயர்களுக்கு எதுவும் செய்யலாம் என்ற ஒரு மனப்பக்குவமும், அதேபோல நிலம் சார்ந்த லாபங்கள், அதாவது சுய தொழில் அந்த மாதிரியான செய்யும்போது நல்ல லாபங்களை தரக்கூடிய கிரக அமைப்புகள் வந்து சேர்கிறது. 5லே ராகு, வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியங்கள், வெளிநாட்டு தொழில்நுட்ப விஷயங்களை கற்றறிதல், அதேபோல எந்த ஒரு விஷயத்தை நீங்க சும்மா இருந்தாலே பைசா வரக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் இப்போ நடக்குது. அதனால ஏதாவது ஒரு விளம்பரத்த பார்ப்பீங்க. அது மூலியமா அந்த விஷயத்த அணுகும்போது நல்ல லாபங்கள் வரலாம். தொழில் சார்ந்த இடங்களிலே நீங்கள் உங்கள் செயல்பாட்டினை பெருக்கிக் கொள்ளும்பொழுது நல்ல லாபமும், அதற்கு தகுந்தவாறு நல்ல முன்னேற்றங்களும் வந்து சேர்கிறது. விருச்சிக ராசினியர்களுக்கு எல்லா விதமான சுகபோகங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிர்பந்தங்கள். அதேபோல 5ஆம் இடத்திலே சூரியன், சனி சேர்க்கை. அரசு பணியிலே, அரசாங்க பணியிலே இருக்கக்கூடிய நபர்கள் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. குறிப்பிட்டு சொல்லணும்னா, கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சில சில பிரச்சனைகளும், முன்கோபங்களும் வந்து சேரக்கூடிய சொல்றது. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தன்மையோடு செய்யும்போது நல்ல லாபங்களை பெறலாம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றிகளும், நல்ல நல்ல விஷயங்களும் இருந்து வந்தாலும் சில நேரங்களிலே உங்களது முன்கோபங்கள் உங்களது தொழில் முடக்கத்திற்கு ஏற்படக்கூடிய விஷயங்களாக மாறிவிடுகிறது. சில நேரங்கள்ல நீங்க அமைதியாக இருப்பதே நல்ல ஒரு விஷயம். பேசாமல் இருப்பதே பெரிய மந்திரம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு, உங்களது செய்கின்ற வியாபாரங்களிலோ, தொழில்களிலோ தேவையில்லாத விஷயத்தை பிறருக்கு சொல்லி உங்களது தொழிலுடைய வளர்ச்சியை தடுத்து விடாதீர்கள். எந்த ஒரு செய்தியையும் நீங்கள் சற்று சிந்தித்து ஆராய்ந்த பின்பே பிறரிடத்திலே சொல்வது நல்லது. தனுசு ராசினியர்களே, தனுசு ராசினியர்களுக்கு பல்வேறு லாபங்களும், ஆதாயங்களும் வந்து சேர்கிறது. அதேபோல 4ஆம் இடத்திலே
சூரியன், சனி, சுக்கிரன் சேர்க்கை நல்ல ஒரு முன்னேற்றம், தொழிலுக்கான பாதையும் 3ஆம் இடத்திலே ராகு அமையப்பெற்று நல்ல ஒரு முன்னேற்ற வழியை காட்டுவது. அதேபோல 7ஆம் இடத்திலே குரு பகவான் இருந்து சொந்த ராசி மண்டலமான தனுசு மண்டலத்தை 7ஆம் பார்வையாக பார்ப்பது. நல்ல விஷயங்கள், நல்ல முன்னேற்றங்கள், சொந்த வீடு, வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம், அதேபோல தொழில் சார்ந்த இடங்களிலே தொழில்நுட்பத்திற்கான அதீத விரைவு பணிகள், அதேபோல பல்வேறு இடங்களுக்கே சென்று வரக்கூடிய திருப்தி, கோவில்களுக்கு சென்று வருவது, ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சுற்றுலா சென்று வருவது ரொம்ப சிறப்பா அமைகிறது. மகர ராசினியர்களே, மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு ஆதாயங்கள். ராசிக்கு 3ஆம் இடத்திலே சனி பகவானும் சூரியனும் சஞ்சரிக்கின்றனர். மிகவும் சிறப்பான விஷயம். அதேபோல 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்குஸ்தானத்திலே புதனோடு சேர்ந்த ராகு, பின்பு செவ்வாய். எந்த ஒரு காரியத்தையும் சற்று யோசித்து சிந்தித்து செய்யுங்கள். கடன் கொடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். இடத்திலே கடன் வாங்கும்பொழுது அவர் அதற்குரிய நபரா என்று தெரிந்து கொண்டு அவரிடத்திலே பொன்பொருள் ஆடை ஆபரணங்களை அவரிடத்திலே பெறுவது மிகவும் சிறப்பு. சில நேரங்களிலே உங்களது நல்ல நல்ல விஷயத்தை சற்று கவனியுங்கள். தேவையில்லாத நபரிடத்திலே உங்களது முழு சுய விவரத்தை சொல்லாமல் இருப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செழுமையான முறையிலே செய்வதால் சில நேரங்களிலே உங்களது சக ஊழியரிடத்திலே பகைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிர்பந்தம். எனவே சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி. அதே போல 7 சனியுடைய பாதிப்பு சில நேரங்களிலே கால் வலி, உடம்பு வலிகள் போன்றவற்றை இருக்கலாம். மனோதைரியம் குறைந்து உடல் சோர்வு, அதே போல நீண்ட நாட்களாக இருந்து வந்த சில சில பிரச்சனைகள், சில நேரங்களிலே உங்களுக்கு மனதைரியம் சற்று குறையப்பட்டு சிலரால் உங்களுக்கு சில சில பிரச்சனைகள் வரக்கூடிய நிர்பந்தங்கள். எந்த ஒரு முயற்சியையும் நீங்கள் சிந்தித்து செயல்படும் போது நல்ல லாபத்தை பெறலாம். தேவையில்லாத நபரிடத்திலே உங்களது கோபங்களை குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் இருந்திருந்தாலும் சில நேரங்களிலே எடுத்த காரியத்திலே வெற்றிகள் இருந்தாலும் சில நேரங்களில் அதற்கேற்ற ஊதியங்களும் அதற்கான விஷயங்களும் சற்று காலதாமதமாக கிடைக்கப்படுகிறது. உங்களது ஊதியத்தை பிறருக்கு தரக்கூடிய ஒரு நிர்பந்தம், அதே போல புயர் புகழ் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருந்தாலும் சற்று இழுவையிலே இருந்து வருகிறது. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். அதே போல தேவையில்லாத நபர்களிடத்திலே முன் ஆலோசனையாக, முன்னெச்சரிக்கையாக எந்த ஒரு பணத்தையும் தர வேண்டாம். பண விஷயங்களிலே சற்று கவனமாக இருங்கள். உங்கள் வங்கி கணக்கை சரியான முறையிலே பராமரித்து வாருங்கள். சில நேரங்களிலே லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இஎம்ஐ பிரச்சனைகள் வரலாம். எனவே அது கவனமாக பாதிப்பு இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நேயர்களே, இந்த 12 ராசிக்காரர்களும் இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.